அன்னைக்கு அந்த பொண்ணோட அண்ணன் வந்துட்டு போனப்பவே நினைச்சேன் இப்படி எல்லாம் ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு. இதுக்கடா தேவையில்லாம அடிதடியில எல்லாம் இறங்குற சுரேஷ். மாம்ஸ், லவ் பண்றது அவ்வளவு பெரிய தப்பா? நீ சுரேஷ், என்னடா பிரச்சனை? மாமா, நம்ம சொந்தக்கார பொண்ண ஒருத்தன் லவ் பண்ணா, வேணா விட்டுட்டு போன்னு சொன்னேன். கேட்க மாட்டேன்னு சொன்னா அப்படியே விட்டுற முடியுமா? மிரட்டணும். மிரட்டையும் கேட்கலனா அடிக்கதான் செய்வாங்க. காலேஜ் வாசல்லையோ ஹாஸ்பிட்டல்லையோ நம்மள யார் வீடியோ எடுத்தது தெரியலையே மாமா. டேய், அந்த பொண்ணோட அண்ணனுக்கு நாம அனுப்பின வீடியோ சேனல்காரனுக்கு எப்படி தெரியும்? தெரியலையே மாமா. என்னடா சுரேஷ்? ரேவதி, நீ இங்கே இரு, நாங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வரோம். வீலெல்லாம் வந்துட்டீங்க, ஒரு போட்டோ. ஏய், போடா. மாம்ஸ், நீங்க இப்ப ஒரு செலிபிரிட்டி மாம்ஸ். உங்க வெயிட் உங்களுக்கே தெரியல. எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். அவ சரியான வீடியோ காரிடா. எங்க எப்படி கேமரா வைப்பான்னு யாருக்கும் தெரியாது. அதனால நீ எதுவும் பேசாம அமைதியா இரு. புரியுதா? இல்ல சார், பார்க்கல. என்ன பிரச்சனை சார்? என்ன ராமூர்த்தி, என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன சார் ஆச்சு? என்ன பிரச்சனை? என்னடி பண்ணி தொலைச்ச? நான் என்ன பண்ண? மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. நியூஸ் சேனலுக்கெல்லாம் வீடியோ எடுத்து கொடுத்தியா? எந்த வீடியோ? அடிக்காத. வீடியோ எடுக்கிறது, அதை வச்சு வேலையை காட்டுறது எல்லாம் நீ தான் பண்ணுவ. எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. இந்த நடி சுரேஷ், உட்கார். மாமா, இவ உட்கார்மா. இவ அந்த பையனோட காலேஜ்ல பேசினது, ஹாஸ்பிட்டல்ல நாங்க பேசினது, இது எல்லாத்துக்கும் மேல இவ அவனை மிரட்டின வீடியோ நியூஸ் சேனலுக்கு எப்படி போச்சு? என்ன கேட்டா எனக்கு என்ன சார் தெரியும்? ஏய், மரியாதையா இப்ப உண்மையை சொல்லு. அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. ஏய் சுரேஷ். மாமா, என்ன உட்கார். நான் எந்த நியூஸையும் பார்க்கல. என்னாச்சு சார்? என்ன வீடியோ?